சின்ன பிள்ளைங்க ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாங்க. ஆமா தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? God loves me. சொல்லுங்க, God loves you. குட். ஆமா தம்பி தங்கச்சி, ஆண்டவனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. அதனால தான் நீ பார்க்குற இந்த வானம் பூமி எல்லாத்தையும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அவங்க படைச்சிருக்கிறாங்க. நீ பார்க்குற எல்லா கிரியேச்சர்ஸுமே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அழகாக படைச்சிருக்கிறாங்க. டாக்ஸ் படைச்சிருக்காங்க, பேர்ட்ஸ் படைச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் ஃபிஷ் படைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க. இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேட்கட்டுமா? ரெடியாக இருக்கியா? நான் ஏ ஃபார் என்னன்னு சொல்லுவேன், நீ ஏதாவது என்ன பண்ணணும், அனிமல் பேரை சொல்லணும். சொல்றியா? எஸ். ஏ ஆண்டா. ஆண்ட் இல்லப்பா, அதெல்லாம் என்னது, பூச்சி. அதெல்லாம் அனிமல்ஸ் பேர் என்ன? அனகுண்டாவா? அனகுண்டா இல்லடா. வேற? எஸ் ஆஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. வெரி குட். இப்போ பி அப்படின்னு கேட்டேன்னா நீ என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பேர் சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். எஸ், பனானா. சூப்பர், வெரி குட். இப்படி ஒவ்வொன்றும் தான் பார்க்கும்போது ஏலேருந்து இசட் வரைக்கும் சரி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எல்லாத்தையும் படைச்சது, எல்லாத்தையும் பார்க்கறது வேற யாரும் இல்லை, அந்த ஆண்டவர் தான் உனக்காக எனக்காக படைச்சிருக்கிறாங்க. உன்னை என்னையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன் கூட என் கூட அவர் என்றைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அவர் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும், அது சந்தோஷமாக இருக்கணும். இந்த பூமி நாட்கள்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு அங்கே அவரோடு கூட என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லி அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவர் உனக்காக எனக்காக பர்ஃபெக்டான ஒரு ஹெவனை படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட். அது மட்டும் இல்லை, காட் ஆல்சோ இஸ் பர்ஃபெக்ட். பரலோகம் எந்த வித குறைவற்றது. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆண்டவர் எந்த வித குறைவற்றவராக இருக்கிறாரு. அவர் ஒன்று நேசிக்கிறாரு. அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த குழந்தைங்களை என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் ரொம்ப ரொம்ப நேசிச்சாரு. அந்த ஜனங்களையும் அவர் நேசிச்சாரு. ஹாய் தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்தல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உன்னை யாராவது ரொம்ப அதிகமாக நேசிச்சிருக்காங்களா? அல்லது நீ அவங்கள அதிகமாக நேசிச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எதாவது கொடுத்துருக்கிறியா? ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு உனக்காக என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. பைபிள் நமக்கு சொல்லுது, இஸ் அ பவர்ஃபுல் கிங். ஆமாம் தம்பி தங்கச்சி, அவர் ஒன்னையும் என்னையும் படைச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ராஜா. ஆமாம், அவர் உனக்காக எனக்காக எந்த ஒரு கெட்டதும் கெட்ட செய்தியும் கேட்காத ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை படைச்சிருக்கிறாரு. அந்த பிளேஸ் பேர் தான் என்ன தெரியுமா? ஹெவன். அங்கே பார்க்குற இடம்லாம் அழகாக இருக்கும், ரோடெல்லாம் தங்கமாக இருக்கும், கேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அழகான பிளேசஸாக இருக்கும். ஒன்றை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டோன்னு வச்சுக்கோங்க, நீ திரும்ப ஆஹா இந்த இடத்த விட்டுல என்னால் வர முடியாதுப்பா, சூப்பரான இடம் அப்படின்னு அவ்வளோ விருப்பப்படுற ஒரு சூப்பரான இடத்துக்கு ஆண்டவர் ஒன்று அங்கே என்ன பண்ண கூட்டிட்டு வர ஆசைப்படுறாரு. அதுக்காகத்தான், அந்த ஒரே ரீசனுக்காகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு, அனுப்புனாரு. இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா அவர் பிறந்தாரு? அவரு நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களாலேயோ அல்லது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லையோ நிறைய பணம் கட்டி பிறந்திருப்பான்னு நினைச்சுப்பா. ஆனா அப்படி இல்லை. நீ நானும் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கலாம். ஆனா அவர் பிறந்த இடம் எது தெரியுமா? ஒரு மாட்டு கொட்டாயில் அவர் பிறந்தாங்க, ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாங்க. ஆடு மாடு சாப்பிட்ற ஒரு புல் வைக்கிற அந்த மேஞ்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முன்னணியில் கொண்டு போய் என்ன தெரியுமா செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ வைக்கிறாங்க. அவர் உனக்காக எனக்காக ஒரு டைனி பேபி பாயா இந்த பூமியில் பிறந்தாரு. இவர் மூலமா ஆண்டவர் ஒரு அருமையான பிளான் வச்சிருந்தாரு. அது என்ன தெரியுமா? உன்னை என்ன ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு அருமையான திட்டம். அது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து காப்பாத்துற ஒரு பெரிய பிளானை கொண்டு வந்தாரு. ஆமா தம்பி தங்கச்சி, பாவம்னா என்ன தெரியுமா? உனக்கு தெரியும் இல்ல? பாவம்னா ஆண்டவருக்கு பிடிக்காததை யோசிக்கிறது, பேசுறது, செய்யறது பாவம். ஆண்டவருடைய வசனத்தை மீறது பாவம். ஆண்டவர் பிடிக்காததை நம்ம செய்கிறோம் தெரியுமா? அதை நம்ம பிரேக் பண்ணுவோம் தெரியுமா? அந்த ரூல்ஸ் எல்லாம், அதெல்லாம் பாவம் தம்பி தங்கச்சி. இந்த பாவம் பற்றி பைபிளில் நம்ம பார்க்குறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ரோமர்
3:23. ஆமா தம்பி தங்கச்சி, நீ பார்க்குற சின்னவங்க, நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே, தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே பாவம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். யாருமே அதுக்கு என்ன இல்லை, அது யாருக்குமே அதுக்கு இது நான் பண்ணவே இல்லைப்பா அந்த பாவம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லை, நீனும் நானும் பாவத்திலே தான் பிறக்கிறதுனால பாவம் செய்கிற யாரும் நம்ம கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன செய்வோம், இந்த பாவத்தை நாம் சில நேரங்கள் நாம் செஞ்சுருவோம். அந்த பாவத்திலேருந்து ஒன்றை என்ன ஆண்டவர் காப்பாற்றலன்னு வச்சுக்கோங்க, நாம் போக வேண்டிய இடம் எங்கே தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிளேஸு. அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது, ஒரு ஜாய் இருக்காது. எப்போ பார்த்தாலும் கஷ்டம், டார்க்னஸ்ஸு, ரொம்ப தொல்லையான ஒரு இடமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல காட் இல்லை, இயேசு இல்லை, தேவன் இல்லை. அந்த இடத்துல லோன்லியாக இருப்போம், ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்சு இருந்திருப்போம். அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்ற தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்புனாரு. ஆமாம், யார் அந்த இயேசு கிறிஸ்து? இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு அருமையான ஒரு குழந்தையாக இந்த பூமிக்கு வந்தது மட்டும் இல்லை, அவர் மற்ற குழந்தைகள் மாதிரி எல்லாரும் மாதிரியே விளையாடிருப்பார், கீழே தடுக்கி விழுந்திருக்கலாம், ஒரு வேளை சில காரியங்கள்லாம் உன்ன மாதிரி சாப்பிட்ருப்பாங்க, நார்மலாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் செய்யவே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில், அதுதான் பாவம். ஒரு சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து வளர்ந்ததுக்கு பிற்பாடு அவர் எங்கே பார்த்தாலும் போனார், எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை எப்படி திரும்ப வெளிப்படுத்தினார், அவங்கள போய் சந்திச்சார், மீட் பண்ணார். சின்னவங்க, பெரியவங்க, அவங்க ஏழையானவங்க, பணக்காரங்க, சிக்கான பீப்புள், உடம்பு சரியாதவங்க, இப்படி எல்லாத்தையும் என்ன தெரியுமா பண்ணார், அவர் போய் சந்திச்சார். அப்படியே ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி ஒரு நாள் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்ன தெரியுமா நடந்துச்சு, அவர்கிட்ட நிறைய பேர் நெருங்க ஆசைப்பட்டாங்க, அவரை பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, அவரை போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர்கிட்ட குழந்தைங்களாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் பிளஸ் வாங்கிக்கணும், ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நெருங்கி வந்தாங்க. சடன் என்ன தெரியுமா ஆனிச்சு, ஏய் நீ யாரு பார்க்க வந்த? இயேசு கிறிஸ்துல பார்க்க முடியாது, ஐயோ அவர் ரொம்ப பிஸிப்பா, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க வந்து என்ன செய்யறீங்க, போங்க அப்படின்னாரு. இதை பார்த்த ஏசப்பா என்ன நினைச்சிருக்கோம், இந்த பார்த்த ஏசப்பாவுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு, ரொம்ப கவலை ஆகிடுச்சு. நினச்சாங்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது, அவருக்கு நிறைய டைம் இல்லை, அவர் வெரி பிஸி, அவர் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு, ஏசப்பா பார்த்துட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, அவங்கள எல்லாரும் கூப்பிட்டாங்க, எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, நினச்சாங்க எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை ஜனங்களுக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தாரு. சின்ன பிள்ளைங்க ஏசப்பாவுக்கு எந்தவித பிரச்சனையுமே கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களோட கூட நிறைய ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன தெரியுமா பண்ணாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, அவங்களோட கூட இருந்தாரு. அம்மா தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம், குறிப்பாக சின்ன பிள்ளைங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ஆண்டவர் அவங்கள நேசிக்கிறாங்க. அம்மா தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னையும் நேசிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, God loves me. சொல்லுங்க, God loves you. குட். ஆமாம் தம்பி தங்கச்சி, ஆண்டவனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. அதனால தான் நீ பார்க்குற இந்த வானம் பூமி எல்லாத்தையும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அவங்க படைச்சிருக்கிறாங்க. நீ பார்க்குற எல்லா கிரியேச்சர்ஸுமே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அழகாக படைச்சிருக்கிறாங்க. டாக்ஸ் படைச்சிருக்காங்க, பேர்ட்ஸ் படைச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் ஃபிஷ் படைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க. இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கேட்கட்டுமா? ரெடியாக இருக்கியா? நான் ஏ ஃபார் என்னன்னு சொல்லுவேன், நீ ஏதாவது என்ன பண்ணணும், அனிமல் பேரை சொல்லணும். சொல்றியா? எஸ். ஏ ஆண்டா. ஆண்ட் இல்லப்பா, அதெல்லாம் என்னது, பூச்சி. அதெல்லாம் அனிமல்ஸ் பேர் என்ன? அனகுண்டாவா? அனகுண்டா இல்லடா. வேற? எஸ், ஆஸ் நிறைய இருக்குல்ல. வெரி குட். இப்போ பி அப்படின்னு கேட்டனா நீ என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பேர் சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். எஸ், பனானா. சூப்பர், வெரி குட். இப்படி ஒவ்வொன்றும் தான் பார்க்கும்போது ஏலேருந்து இசட் வரைக்கும் சரி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எல்லாத்தையும் படைச்சது, எல்லாத்தையும் பார்க்கறது வேற யாரும் இல்லை, அந்த ஆண்டவர் தான் உனக்காக எனக்காக படைச்சிருக்கிறாங்க. உன்னை என்னையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன் கூட என் கூட அவர் என்றைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அவர் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும், அது சந்தோஷமாக இருக்கணும். இந்த பூமி நாட்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அங்கே அவரோடு கூட என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவர் உனக்காக எனக்காக பர்ஃபெக்டான ஒரு ஹெவனை படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட். அது மட்டும் இல்லை, காட் ஆல்சோ இஸ் பர்ஃபெக்ட். பரலோகம் எந்த வித குறைவற்றது, அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆண்டவர் எந்த வித குறைவற்றவராக இருக்கிறாரு. அவர் ஒன்று நேசிக்கிறாரு, அதே மாதிரி தான்
அன்னைக்கு அந்த குழந்தைங்களை என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் ரொம்ப ரொம்ப நேசிச்சாரு, அந்த ஜனங்களையும் அவர் நேசிச்சாரு. இப்படி அவருடைய நாட்கள்ல எல்லாருக்கும் அன்பு செஞ்சுட்டே இருக்கும் போது ஒரு சிலர் அவருக்கு பிடிக்காதவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவர் மேல பொறாமை கொண்டு இவரை எப்படியாவது என்ன தெரியுமா செய்யணும், இவரை என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும், இவர் என்ன பண்ணணும், சாக அடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவர் மேல சில பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. அவரை கொண்டு போய் ராத்திரி ஃபுல்லா அவர் என்ன பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தாங்க, அவரை கிண்டல் பண்ணாங்க, அவர் தலையில கொட்டுனாங்க, அவரை அரைஞ்சாங்க, அவரை காரி துப்புனாங்க. இப்படி ரொம்ப எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் இயேசு அவங்களுக்கு ஒருபோது என்ன செய்யல, திரும்ப எந்த வித பதிலும் கொடுக்கல. மாறா என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களுக்காக இயேசு ப்ரேயர் பண்ணாரு. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ஜனங்க அவரை கொல்ல நினைச்சாங்க. இந்த மோசமான ஜனங்க இயேசுவை கொண்டு போய் சிலுவையில வச்சு ஆணி அடிச்சு டமார்னு அடிச்சு அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில தொங்க வச்சுட்டாங்க. 1 hour 2 hourல 6 hours என்ன தெரியுமா பண்றாரு, இந்த கிராஸ்ல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மதிய நேரம். ஆனா திடீர்னு பூமி ஃபுல்லா எல்லாம் இருட்டாயிடுச்சு. வானத்தை எல்லாம் பார்க்கும் போது எல்லாம் ஒண்ணுமே கண்ணுக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் டார்க் ஆயிடுச்சு. எல்லாம் பயந்துட்டாங்க. சீஷர்கள்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சாங்க, ச்சே நம்மளை விட்டு போயிட்டாரு, எப்படி இருக்கும், நம்மளை எவ்வளவு நேசிச்சாரு, இப்படி போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சேடா இருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லறையில போயிட்டு, அவங்க கல்லறைன்னு அப்படி அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு பெரிய மலைகளை உள்ள தோண்டி அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அந்த நாட்கள்ல வச்சாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெரிய கல்லை புரட்டி என்ன செஞ்சாங்க, ஒரு உள்ள வச்சுட்டு அவர் உடம்புல துணியெல்லாம் சுத்திட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, உள்ள குண்டி வச்சாங்க. உள்ள வச்சது மட்டும் இல்லை, அங்க போய் சொன்னாங்க, ஏசப்பாவுக்கு பிடிக்காதவங்களை கொலை பண்ணாங்கலாம் சொன்னாங்க. இந்த இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு, 3ஆவது நாள் திரும்ப நான் உயிரோட வந்துடுவேன், அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, நான் மறிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதனால நீங்க நிறைய காட்ஸ்லாம் போடுங்க. நிறைய சோல்ஜர்ஸ்லாம் போய் முன்னாடி நின்ட்டாங்க. எப்படி இயேசுடைய பாடியை, அவருடைய சரீரத்தை யாரும் திருடுறதுக்கு என்ன பண்ணல, விடக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணுங்க, பயங்கரமா சேஃப் கார்டெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க, பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்லறையிட்ட வந்து பார்க்குறாங்க. கல்லறையில் யாரும் இல்லை. இந்த செய்தியை அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டு இதை போய் அவங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டெல்லாம் போய் சொல்ல போனாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பிட்டாராம், அவர் சொன்ன மாதிரி உயிரோட எழுந்துட்டாரு, அதை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னோடனே ஒரு சிலர்லாம் இல்லை இது பாசிபிளே இல்லையே, அது எப்படி சாத்தியமாகுன்னு சொல்லிட்டு 2 பேர் திரு ஓடி போயிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, நேராக கல்லடத்துல போய் பார்க்குறாங்க. கல்லறையில் உள்ள திறந்து பார்த்தாரு. ஒருத்தர் வெளியே நின்று எட்டி பார்த்துருக்காரு. உள்ள ஒருத்தர் குடுகுடு உள்ள ஓடி போய் பார்க்குறாரு. கல்லறை எப்படி இருக்குன்னா, அவருடைய வெறும் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டப்போ சுற்றி இருக்கிற துணி மட்டும் என்ன பண்ணுக்கு மட்டும் ரேப் ஆகி உள்ள அழகாக வச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து வெளியே பார்த்தப்போ அவங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அதே மாதிரி சொன்ன மாதிரியே அவர் உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. அதோட என்ன தெரியுமா, இந்த சங்கதி அதிகமாக என்ன பரவணுச்சு. நிறைய பேர் நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோட வந்திருப்பாரு, அவரை தான் நாங்கள் பார்த்தோமே, அவர் 2 கைகள்லையும் ஆணி அடிச்சாங்க, 2 கால்லையும் ஆணி அடிச்சாங்க, அவர் மறிச்சதை நாங்கள் பார்த்தோம், இட்ஸ் இம்பாசிபிள், அவரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன தெரியுமா நினைச்சாங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, இல்லை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னது மாதிரி என்ன தெரியுமா பண்ணாரு, இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, வந்து உயிரோடு இருக்கிறவரை காண்பிச்சாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இயேசு வந்துட்டாங்க. அவரை வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களோட போயிட்டு அவங்களெல்லாம் தொட்டு பார்த்தாங்க. அவருடைய ஆணி அடிச்ச கையெல்லாம் காலெல்லாம் பார்த்தாங்க. அவரு என்ன தெரியுமா பண்ணாரு, அவங்கள ரொம்ப நேசிக்கிறத எல்லா விதத்துலையும் ப்ரூவ் பண்ணாரு. ஆண்டவர் உண்மையாகவே இன்னும் ஜீவனோடு இருக்கிறாங்க, அவர் உயிரோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் இப்படியா சொல்லுது. அதை எடுத்து நம்ம பார்க்கலாமா. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தரங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். இதை நம்ம படிச்சது மாதிரி 40 நாள் அவருக்கு உயிரோடு இருக்கிறவங்களாக தன்னை காண்பிச்சாரு. இப்போ அவர் எங்க தெரியுமா இருக்கிறாரு, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுறா இருக்கிறாரு. சாதாரணமாக இல்லை, அவர் ஒரு ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது எல்லாம் என்ன தெரியுமா பண்ணாரு, உன்னையும் என்னையும் அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் தம்பி தங்கச்சி. இப்போ நீ என்ன தெரியுமா செய்யலாம், அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்படின்னு என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? உனக்காக எனக்காக ஆண்டவர் செய்த அந்த அன்பான காரியத்தினால அவர் நமக்காக நம்முடைய பனிஷ்மெண்ட் சிலுவையில் ஏற்று நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த ஆண்டவரை நீ உன் இதயத்தில் நினச்சின்னா, இப்போ ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க நீ ப்ரேயர் பண்ணினா நிச்சயமாக நீ என்ன பண்ணலாம்? அவருடைய பிள்ளையா மாறலாம். அண்ணன் உனக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். அந்த நேரத்தில் அந்த அன்பான ஆண்டவரை நீயும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு இந்த தருணத்தை நீ பயன்படுத்திக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். நீங்கள் எங்களுக்காக வந்த எல்லா பட்ட பிரயாசங்களுக்காக நன்றியப்பா. எங்கள் பாவத்துக்காக நீங்கள் மறுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களை நோக்கி கூப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் வேணும்னு கேட்குறாங்களோ, உங்கள் இருதயத்தில் வாங்கப்பா, உங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க. உங்களுடைய அன்பை அவங்க புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.